பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூல்ல படிச்சுவாங்களா? தமிழ் தேசிய தலைவர் யாரு சொல்லுங்க நீங்க, உங்க தமிழ் தேசிய தலைவர். என்னது? கலைஞர் தான் என்னோட ரோல் மாடல். மாடு என்னன்னு பாப்போம். என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் 6 மாசம் டைம் வேணும் கேக்கீங்க. எதுக்கு 6 மாசம் டைம்? ஏங்க ஒரு குழந்தை பிறந்தவொடனே நடக்க முடியுமா? ஒரு குழந்தை பிறந்தவொடனே சாப்பிட முடியுமா? ஒரு குழந்தை பிறந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அந்த மாதிரி தாங்க ஆட்சியும். பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு எப்படி செய்ய சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் ஆட்சியும் கொடுத்த உடனே இது செய்ய முடியாது. அண்ணன் என்ன சொன்னாரு? செய்வேன்னு சொன்னாரு. ஆனா எப்ப செய்வேன்னு சொன்னாரா? டைம் கொடுங்க. டைம் கொடுத்தோடனே பாலியல் குற்றங்கள்லாம் குறையும். டைம் கொடுக்காம கேட்டா எப்படி? நீங்க தான் சொன்னீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே பாலியல் குற்றத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா சிஎம் சார் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பார்த்து கேட்டீங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க தரப்புலயே வந்து குறைஞ்சு ஒரு 30 பாலியல் வன்கொடுமை, சரி 28 29 கொலை, சரி மக்கள் போராட்டமே 11 நடந்திருக்கு. இந்த 21 மாசம் முடிஞ்சா? ஆமா. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? டிஎம்கே. என்ன நீங்க என்ன இன்னும் அரசியல் தெரியாம இருக்கீங்க? மக்கள் கிட்ட எல்லாம் காசை கொடுத்து, சும்மா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் வீட்டுக்குள்ள போயிட்டு காசை கொடுத்து போராட்டம் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு காசு தரோம். டிஎம்கே காசு கொடுத்து அனுப்புறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? அப்படி 1 கோடி 1,75 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த மக்கள் எங்க போராடினாங்க? அவங்க மீதி இருக்க அந்த 3 கோடியே 45 சம்திங் தான் போராட்டம். அவங்க தீய சக்தி மூலியமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டு போராடுறாங்க. இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டு. ஆமாங்க ஐயா, இதெல்லாம் என்னையா நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் மனசாட்சி இல்ல. ஓட்டு போட்ட மக்களை போய் சர்வே எடுத்துப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ஆட்சி என்ன தரமா நடந்துட்டு இருக்கு. அண்ணனோட ஆட்சியில பாலாரம் தேனாரும் ஓடம் நடந்துட்டு இருக்குன்னு அண்ணன் தெரியும். மனசாட்சி இல்ல, மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல எத்தனை சிஎம் இருக்காங்க? யாராச்சும் ஒரு சிஎம் டிரைவ் பண்ண போனதை நீங்க பாத்திருக்கீங்களா? கார் அவரே ஓட்டி போனதை பாத்திருக்கீங்களா? எங்க அண்ணன் ஓட்டுறாருங்க. எங்க ஒரு சிஎம்ங்க அவரே கார் எடுத்து அவரே ஓட்டுறாரு. ஐயா, விவசாயம் எல்லாம் நெல்மணியை தூக்கிட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க இதுக்கு முன்னாடி அதை பத்தி ஏன் பேச காசு வாங்கிட்டு பண்றாங்க. இவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் டிஎம் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி டிஎம்கே இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே நாங்க என்ன சொல்றது? மக்கள் பாமர மக்கள் நாங்க அரசு அதிகாரிகள் காசை கொடுத்து அரசு அதிகாரிகள் காசை வாங்கிக்கிட்டு இது அபார்ட்மெண்ட் போக வேண்டிய காசெல்லாம் அவங்களே அடிச்சுக்காங்க. அவதூறு. நீங்க பரப்புறத தூர விடுங்க. இப்ப நிறைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்கு வாங்க. மக்கள் வந்து விவசாய போராட்டம், செவிலியர் போராட்டம். ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. 1 லட்சம் ப்ராப்ளம் இருக்கு. மக்கள் விவசாய போராடுறாங்க, செவிலியர் போராடுறாங்க, ஆசிரியர் மட்டும் தான் வரல. அவங்களும் கொஞ்ச நாள்ல போராடிடுவாங்க. அது மதுபான ஊழிய கடைகள் அவங்களும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 700 கடையை மூடிட்டாருங்க. 700 கடையா? ஐயா, 700 கடையெல்லாம் மூடலையா? 717 கடையை நீங்க மூடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா சேலத்துல அதே இடத்துல தனியார் பார் ஒண்ணு இருக்கு. 11 to 11 பாரு. ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு உங்க ஆளு தானே ஏடிஎம்கே இருந்து வந்த அமைச்சருக்கு வந்து பதவி கொடுத்து அவர் தான் ஓபன் பண்ணிக்கிற பேச்சடி விட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா ஏதாவது பேசணும் பேசிட்டு இருக்காரு. போன ஆட்சியில இருந்து டிஎம்கே ஆளுங்க செட் பண்ணிட்டாங்க. எப்படியும் நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சுட்டு 11 to 11 பார் ஓபனர்ஸ்ல இருந்து டாஸ்மாக்ல வேலை செய்ய. கேட்ட கேள்வி நீங்க மறுபடியும் குழப்பாதீங்க. நீங்க கேட்ட கேள்வி 717 டாஸ்மார்க் வந்து மூடிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நியூஸ்லயும் போட்டாங்க. ஆனா அதே இடத்துல வந்து பிரைவேட் பார் ஓபன் பண்ணிருக்கீங்க. 11 to 11 பார் ஓபன் பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு ஒரு அஃபிடவிட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, அப்புறம் வந்து கல்லூரி பக்கத்துல இருக்கிறது, கோயில் பக்கத்துல இருக்க டாஸ்மார்க் எல்லாம் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. கேட்டதுக்கு வந்து 1வது கோப்புல இருக்கிறது தான் 7வது கோப்பு. இதெல்லாம் என்னையா பதில்? இதுக்கெல்லாம் பதில் வேணும்னா இன்ஸ்டாகிராம்ல அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய முட்டு எப்படிலாம் கொடுங்க. அமைச்சர் சொல்றத கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? பாட்டலுக்கு 10 ரூபாய் சொல்லிருக்காரு பாருங்க. எந்த கடைகள்லாம் மூணாங்க நிருபர் கேக்குறாங்க. தெளிவா சொல்லிருக்காரு. இத மாதிரி யார் சொல்ல முடியும்? பத்திரிகையில வரத நம்பாதீங்க, சோசியல் மீடியால பாருங்கன்னு சொல்லிருக்காரு. பத்திரிகை வரத நம்ம சோசியல் மீடியால வந்து என்னங்க நீங்க? ஐயா, மனசாட்சியோட சரி விடுங்கய்யா. இந்த பிங்க் பெட்ரோல் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? யார் ஆட்சியில இருந்தது? அது அம்மா ஆட்சியில இருந்துச்சு. அம்மா ஆட்சியில வந்து பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஆட்சியில வந்து பிங்க் பெட்ரோல் மாத்துறாங்க. அவங்க ஆட்சியில இருந்து சிறப்பா அந்த பெட்ரோல் செயல்பட்டு வருது, எல்லாருக்கும் தெரியும். அத கிழிச்சிட்டு சிங்க பெண்கள் போட்டு வச்சிருக்கீங்க. வேற இது வேறங்க. என்ன நம்பர் பிளேட்ட வண்டி நம்பர் பிளேட்ட மாத்தலையா? நீங்க கவர்மெண்ட் வண்டிங்க. ஆனா அது பிங்க் கலர் வண்டி, இது கருப்பு கலர் வண்டி. அப்ப ஸ்டிக்கர் ஒட்டி, இது கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சிங்க பெண்ணுக்கே கிடையாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பெண்கள். சரி, பொதுவான பெண்கள். ஐயா ஆண்டவாசி. ஆமா, இங்க பாருங்க தனி யூனிஃபார்ம் இருக்கு. அந்த யூனிஃபார்முக்கு 2500 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அது பற்றாக்குறைங்க. கவர்மெண்ட் காசு இல்ல. 10 லட்சம் கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க டிஎம்கே. என்ன பண்றது? சிஎம் சாரு பதவியா இருக்கும்போது கஜானாவெல்லாம் வலிச்சு இந்த மாதிரி மண்ணா போயிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா பிரதமர் தமிழ்நாட்டுல 2வது இடமாம்ல பொருளாதாரத்துல. அப்ப யார் சொல்றது? நம்ம எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே நான் வெறி ஆயிருவேன் நானு. 21 நாள் தமிழ்நாட்டில் மாத்திருக்காரு தளபதி. 21 நாள்ல இந்தியாவில செகண்ட் மாடலாம் மாத்திருக்காரு. இந்த சாதனை யாரா பண்ண முடியுமா? நீங்க பேசுறீங்க நான் பைத்தியக்காரனா
இல்ல பேசி எங்களை பைத்தியக்காரங்களை மாத்தான்னு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியல. பண்ணப்பட்டிருக்கீங்க. யார் நீங்க இன்ஃபுளுன்ஸ் கொத்தடிமைகளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிங்க. நான் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ணல. பெட்டி வாங்கிருப்பீங்க. என்னத்த பெட்டி வாங்கின? பெட்டி வாங்கின ஆதாரத்தை கொடுங்க. அப்ப நீங்க எல்லாம் போய் சிஎம் சாரை பார்த்து போர்வா போட்டீங்க, சால்வா போட்டீங்க. மரியாதை நிமித்தமாக என்னது? அப்ப நாங்க போனோம் இளவுக்கு துட்டி கேட்க போனோம். நாங்க இளவுக்கு போயிருந்தா வருத்தம் தெரிவிக்க அப்புறம் பெட்டி வாங்கின அர்த்தமா? டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. புரியல. கிட்ட காசு வாங்காதவங்க இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. எப்ப பாரு டிஎம்கே ஆட்சியில இருக்கீங்க. நீங்க வார்டு கவுன்சிலர் சிஎம்ங்க. நீங்க சும்மா இவங்கிட்ட சொல்லி அடியா புரிய வைங்க. வெறியாக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அரசியல் புரிதலோட பேசணும். அரசியல் எந்த புரிதல் ஒரு கட்சியா இருந்தாலும் 21 நாள்ல இந்தியாவிலேயே 2வது மாநிலம் மாத்த முடியுமா? நம்ம ஆட்சியில் அண்ணன் பண்ணிருக்காரு. எந்த சிஎம் அவரு தனியா டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்களா? அண்ணனே தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஐயா மதியானம் அவரு அங்கேயே சாப்பிடுறாருங்க. அட பாவியலா. சிஎம் அங்கேயே சாப்பிடுவாங்க. பாருங்க, நான் வெறி உண்டு ஏதாவது பண்ணிடுவேன். அது இங்க நல்லா கேளுங்க. பாலியல் கொடுமை இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கு உச்சபட்ச தண்டனை என்ன பிடிச்சு ஜெயில போட்டுறீங்க. வரவேற்க தட்டது ஏதாவது கடுமையான தண்டனை கொடுத்தாதான் பயப்படுவாங்க. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது நம்ம கிட்ட இல்லங்க. சட்டமே நீங்க தான் சிஎம் சீட்ல அப்புறம் எதுக்கு இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க? பவர் வரலைங்க. சரி, அவதூறா எல்லாம் பேசணும், தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டுங்க. இப்பெல்லாம் மாரிராஜா அவரெல்லாம் கொண்டு போய் உள்ள போட்டீங்களே. இப்ப நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க அவதூறு பேச நாங்க அவதூறே பரப்பலையே. நடக்கிற நியாயத்தை நியூஸ்ல இருக்க செய்தியை கொண்டு போய் சேர்த்தா அப்ப எங்களோட பக்கத்தை முடக்குறீங்க. எங்களை வந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே, இது நியாயமா? நடக்கும்போது என்ன பண்ணீங்க? புரியல. டிஎம்கேல நடக்கும் ஐயா, டிஎம்கே நடக்கும்போது நாம் தமிழர் கட்சியில எல்லாம் கேட்டாங்க. நாங்க அடிச்சதே டிஎம்கே காரங்க தான். சரிங்களா? டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது நாம் தமிழர் கட்சியை பத்தி எந்த நியூஸும் வெளியே வரல. மட்டும் ஏன் பேசுறீங்க? யார் நாம் தமிழர் கட்சியை பத்தி இல்ல நாம் தமிழர் கட்சியை மட்டும் நாங்க குறி வச்சு மத்ததை வச்சு பேசவே இல்ல. நாங்க எல்லா போராட்டம் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதான் நியூஸ் மூலமா எங்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கல. அது மாற்று கட்சியோட ஒரு இதான் பாத்துக்கலாம். ஆனா நாங்க தனிப்பட்ட முறையிலயும் சரி, மக்களுக்கு தெரியற விதமாவும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நான் எங்க அரசியலுக்கு வர போறேன். அது தெரிஞ்ச நான் ஏன் டிவிகே ஓட்டு போட போறேன். இல்ல எங்களை பார்த்து முட்டை கூமுட்டை சீரோ கட்சின்னு சொல்றீங்க. அந்த கூமுட்டை கட்சி தான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கிறோம். சரிங்களா? நாங்க இப்போ கூமுட்டை தான் முட்டை வாங்கிட்டோம். ஒரு தொகுதி கூட வரல, ஒத்துக்கிறோம். ஆனா மக்கள் போராட்டம்னா இன்னும் மக்கள் எங்களை தான் தேடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. வட மாநிலத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க சைட்ல இருந்து ஒரு அபிடபிட் அறிக்கை வரல. ஏன் இலங்கையில நம்மளோட ரேப் பாடல்கள் ஒருத்தன் தமிழுக்கு நம்ம தலைவர் பத்தி ஆமா கேட்க நினைச்ச மேத்துக்கு பிரபாகரன் ஏன் உங்க வாயில வரல? மேலடம் குத்துவாங்களா? உள்ள போயிருவோம். வரக்கூடாது. மக்களே, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிட ஒரு கண்ணு இவங்க சொன்னாங்க. மக்களே சொன்னோம், ஈழத்து தமிழ் தேசியம் சொன்னோமா? மெட்ராஸ் தமிழ் தேசியங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. தமிழ் தேசிய தலைவர் யாரு சொல்லுங்க? நீங்க உங்க தமிழ் தேசிய தலைவர் என்னது? கலைஞர் தான் என்னுடைய ரோல் மாடல். புரியல. கலைஞரா? தமிழ் தேசிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் தாங்க நம்ம தமிழ் தேசிய தலைவர். வாயிலடியாங்க. அவர் எப்பேற்பட்ட தலைவர்? கலைஞர் போராளியா? ஆமாங்க. எவ்வளவு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. 12 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஏசியில படுத்துட்டு. யாருங்க இருந்திருக்கா அந்த மாதிரி எல்லாம்? எந்த தலைவராவது 2 பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்களா? பெட்ல படுக்க போட்டு ஏசி காத்தோட? ஏன் தலைவர் இருந்திருக்காருங்க. அவர் தாங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி நீங்க போயிட்டு யார் பேரான கேளுங்க, கலைஞர் பேர் எங்க வேணா சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், சந்து புந்து தெரு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுக்கு? தமிழ் தேசத்துக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம் நாங்க. அரசியல் வந்து உண்மையிலேயே எனக்கு தான் தெரியல. சத்தியமா சொல்றீங்களா? நன்றி மக்கள். நீங்க என்ன எங்களுக்கு வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணாலும் ஆமா அவதூறா பரப்புறீங்க. பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல வந்து விஜயன தரமான சைக்கிள் கொடுத்தாருங்க. அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா அது தீய சக்தியின் செயல். தீய சக்தியா? அத வந்து ஐயோ வெறியாயிருவேன். தீய சக்தி கிடையாது. தனியார்ல ஒருத்தங்க மாணவர்களுக்காக ஊக்குவிக்கிற விதமா அந்த சைக்கிள் வந்து கொடுத்தாங்க. நீங்க வந்து தனியார் சொல்றீங்களா? யார் தெரியுமா? மக்கள் இயக்கத்துல செயல்பட்டவங்களோட தான் காசு கொடுத்தாங்க. மக்கள் இயக்கம். விஜய் மக்கள் இயக்கம் தனியார்லாம் கிடையாதுங்க. உங்களோட